வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தக்கே தக் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ஆக்டர்ஸ் தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டுங்க. லெட்ஸ் கோ. தலை அஜித் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். தலையோட அமர்கலம் மூவி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த சமயத்துல ஆக்டர் பொன்னம்பலம் அவரோட ஃப்ரெண்டோட பையனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் இல்லாதனால ஷூட்டிங் அப்போ பொன்னம்பலம் தலை அஜித் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்கன்னு ஹெல்ப் கேட்டிருக்காரு. தலை அஜித்தும் இவர்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓகேன்னு ஷூட்டிங்க்கு போய் எப்பயும் போல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகியும் தலை அஜித் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதனால பொன்னம்பலம் ஒருவேளை அஜித் மறந்துருப்பாரோன்னு நினைச்சு லஞ்ச் டைம்ல அவருக்கு ஞாபகப்படுத்தலாம்னு தலை அஜித் கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஆபரேஷனுக்கு பணம் கேட்டு இன்னும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. இத கேட்டதும் தலை அஜித் எதுக்காக அவங்க இன்னும் வெயிட் பண்றாங்க, நான் தான் காலையில 11 மணிக்கே ஆபரேஷனுக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்து விட்டேனேன்னு சொல்லியிருக்காரு. ஜெனரலா அஜித் சார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து யாருக்கு ஹெல்ப்னாவும் வெளியில தெரியாம கண்டிப்பா என்னுடைய தெரிந்த நண்பர் அவரை கூட்டிட்டு போய் பிள்ளைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 67,000 அப்பதான் மேரேஜ் அவங்களுக்கு நடக்குது அமர்கலம். அந்த ஷூட்டிங் அப்பதான் நான் சொன்னேன், சரி என்ன யாருன்னா சன் அப்படின்னு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் லஞ்சில் வந்து கேட்டேன், ஜி அந்த மேட்டர் மறந்துட்டு சொல்லுவாங்க, பையன் பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்பவே பணம் கொடுத்து அனுப்பிட்டேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்துட்டாரு. ஒரு தடவை ஆக்டர் சத்யராஜ் ஒரு மீட்டிங்ல தளபதி விஜயவை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னோட பையன் சிபிதான்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சத்யராஜ் சாரோட பையன் இவரை தளபதியை வெறுக்கிற அளவுக்கு என்ன பண்ணாருன்னா, பாரதிராஜா சார் மேல எனக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் மேல பெரிய வருத்தம்னா எக்கச்சக்கமான கோபம் ஒரு ஆள் மேல இருக்குன்னா அது தம்பி இளைய தளபதி விஜய் அவர் தான். சின்ன சின்ன வில்லன் வேஷன்ல இருக்கு, எஸ் பாஸ்ங்கிற டைலாக் தவிர வேற டைலாக் 6 வருஷமா பேசுனது இல்ல. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு மெயின் வில்லனா பகல் நிலவ மாதிரி படத்துல நடிச்சு தகடு நல்லா வசனம் பேசி கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுனா அந்த வீட்டுல யாரோட படத்தை மாட்டணும்? என் படத்தான மாட்டினா என் மகன் சிவி வந்து வெறித்தனமான விஜய் ரசிகர். ஏன்டா கஷ்டப்பட்டு கட்டிக்கிறேன், எண்ணி பாரு உங்க ஒப்பம் படம் எவ்வளவு இருக்குதோ அதை விட ஒரு 2 போட்டோ கம்மியா மாட்டேன். என் படத்தை விட விஜயோட படம் அதிகமா இருக்கு. விஜய் சேதுபதி அண்ணா எப்பவும் இந்த மாதிரி சிம்பிளா தான் இருப்பாரு. இதே மாதிரி தான் ஒரு தடவை நீயா நானா ஷோவுக்கும் சிம்பிளா போயிருப்பாரு. அப்போ எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கீங்கன்னு அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண கோபிநாத் சார் கேட்டிருப்பாரு. அதுக்கு விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொன்னார்னா, நான் விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்றதுக்காக இந்த கேள்வி கேட்கல, நான் கவனிச்ச வரைக்கும் ஏன் எப்போதுமே ஒரு சிம்பிள் ஃபோக்காவே இருக்க பாக்குறீங்க? நான் சிம்பிளாலாம் இல்ல, நான் கெத்தா தான் இருக்கேன். சிம்பிளா தெரிஞ்சு வெளியே நான் என்ன பண்ணிட்டோம். ஒரு தடவை எஸ்டிஆர் ஜி தமிழ் சேனல்ல இருந்து ஒரு ஷோக்கு பொங்கல் செலிப்ரேஷன் அப்ப கூப்பிட்டு இருந்தாங்க. எஸ்டிஆரும் அங்க போயிருந்தாரு. அங்க எஸ்டிஆர் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் எஸ்டிஆர் சிம்பிளா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. லாஸ்டா பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்ன கொஸ்டின்னா, தற்போதைய தமிழ்நாட்டின் நிலை என்ன? இத கேட்டதும் எஸ்டிஆர் அவர் பதில் சொல்லாம அந்த கொஸ்டினை கேட்டவங்க வாயிலிருந்தே அந்த பதில வர வச்சாரு. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. தமிழகத்தின் தற்போது நிலை என்ன? தமிழகத்தின் தற்போது நிலை என்ன? தமிழகத்தின் தற்போதைய நிலை என்ன? நீங்க என்ன கேட்டீங்க? தமிழகத்தின் தற்போதைய நிலை என்ன? கேள்வி சார். இதே மாதிரிதான் சிம்பு விகடன்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒருத்தவங்க மோடியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எஸ்டிஆர் உடனே என்ன சொன்னார்னா, அதான் சார், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில மோடியை பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க? டீயே கொடுத்துட்டு இருந்திருக்கலாமோன்னு தோணுதா சார்?
ஒரு தடவை ஆக்டர் தனுஷ் VIP 2 மூவியோட தெலுங்கு ப்ரொமோஷனுக்காக TV9 அப்படிங்கிற சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ பாடுவார்ல. தனுஷ் சார் கிட்ட சினி ஃபீல்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்காம கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸையும் அவரோட பர்சனல் லைஃப் கொஸ்டின்ஸையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தனுஷ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்காதீங்க, சினி ஃபீல்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேளுங்கன்னு வார்ன் பண்ணாரு. தனுஷ் சார் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த இன்டர்வியூவர் அதே மாதிரியான கொஸ்டின்ஸை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தனுஷ் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, But in recent times, My world is cinema. was it that simple to come I out thought of we were here to talk about films Of and course. about what my personal life is. allegations? Allegation. You said your family life is insane. எதுக்கு கேட்கறாங்க My தெரிஞ்சுட்டாங்க. family everything. Those were the news that were from. அவங்களுக்கு ஏதாவது இது பண்ணும். அவங்க ஃபேமிலி கதையை சொல்லுவாங்க. சினிமா பத்தி கேட்கணும். பொதுவாவே அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஹோஸ்ட் பண்றவங்க அங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் கிட்ட கலாய்க்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டு காமெடி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஷாருக் கானும் ஷாயிஃப் அலி கானும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரையும் கொஸ்டின்ஸ் கேட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மாதவன் சார் கிட்டயும் அவரோட நேம வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மாதவன் சார் என்ன பண்ணாருன்னா, Hey Madhavan, how are you? And it's not just Madhavan, it's R Madhavan. R? Yeah, R for what? Rated? அவங்க ஃபேமிலி பேர் பின்னாடி வரல, அதுதான் நான் கல்லடிக்கிறேன். Also media they say our talented R Madhavan, really talented. How would you like to do us an insult in Tamil? Little short, maybe in Tamil. போங்கடா கிறுக்கு கதை நாயங்களா. 2010ல கமல்ஹாசன் சார் நடிச்ச மன்மதன் அம்பு படம் ரிலீஸ் ஆன டைம்ல கமல்ஹாசன் சார் ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாரு. அந்த ஷோல மோகன் சார் கமல்ஹாசன் சார் கிட்ட ஒரு காமெடியான பாட்டு ஒண்ணு பாடுங்கன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு கமல்ஹாசன் சார் ஒரு பாட்டு பாடுவாரு. அது என்னன்னா, நல்ல காமெடி பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. அந்த பாட்டு இப்படிதான் பாடி வாயை அசைக்கிறதுக்காக. இத கொஞ்சம் திருப்பி கேளுங்க. பயங்கரமா யோசிச்சிருக்கோம். லிப்சிங்க் யூஸ் பண்ணிருக்காங்க. 2018ல சிவகார்த்திகேயன் அண்ணாவை விகடன் பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இவரும் அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டாரு. அப்போ அங்க ஒரு ரிப்போர்ட்டர் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத உங்களோட ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் சிவாவை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை விகடன் பிரஸ் மீட்டுக்காக எங்ககிட்ட சொல்லுங்க. நல்லா இருக்கேன். யாருக்குமே தெரியாத ரகசியத்தை ஸ்டேஜ் போட்டு சொல்லுங்க. ஒன் சைடு லவ் ஒன்று இருந்தது, அது கொஞ்ச நாள்லயே அது போயிடுச்சு. நான் அவங்க வேற ஒரு பையனோட கமிட் ஆயிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். அதனால எனக்கு லைஃப்ல இருந்த ஒரே லவ் அதுதான். அந்த ஒன் சைட் லவ்வரை வந்து சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பயாவது எங்கேயாவது மீட் பண்ணீங்களா, பாத்தீங்க? நான் டெலிவிஷன்ல இருக்கும்போது அவங்கள வந்து சிட்டி சென்டர்ல பார்த்தேன். ஆனா நான் பேசலாம் இல்லை. அப்படியே நமக்குள்ள ஒரு ராஜா சாரோட RR ஒன்று போச்சு பின்னாடி. அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தேன். அந்த பையன் இல்ல, ஆனா கூட அப்படி அவனுக்கும் கிடைக்கல. எல்லா பசங்களும் சூப்பர் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அஜித் சார் அது பண்ணது பொன்னம்பலம் அவங்களே சொல்லியிருக்காங்க, தெரியவே தெரியாது. உண்மையிலே சொன்னாதான் தெரியும். இப்போ சொல்லலன்னா தெரியாம செஞ்சாலாம் இப்ப யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சொன்னது கொஞ்சம் சோகமா தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல வேலை அவனுக்கும் போட்டுக்கிச்சு. வேற யார கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.